ஒருவன் திருந்திவிட்டால் நாடு திருந்தி விடுமா? அற்புதமான ஒரு கேள்வி தான் கேட்டிருக்கிறீங்க. இந்த கேள்வி உண்மையாலேயே மூளையை தட்டி எழுப்புற மாதிரி தான் இருக்கு. பொதுவாக கெட்ட விஷயங்கள் செய்துட்டு இருக்கிறவங்கள பார்த்துட்டு நல்லது செய்யணும்னு நினைக்கிற ஒரு மனிதனை இந்த சமுதாயம் என்ன சொல்லு அப்படின்னு சொன்னால், எல்லாரும் கெட்டவங்களா இருக்கிறாங்க, நீ மட்டும் நல்லதை செஞ்சு இந்த நாடு என்ன திருந்திரவா போகுது, இல்லை எல்லாரும் திருந்திரவா போகிறாங்க அப்படின்னு கேட்குறது இந்த மனிதனுடைய இயல்பான குணம். ஆனால் ஒருவன் நல்லது செய்தால் இந்த நாடு திருந்திருமா அப்படின்னா நிச்சயமாக திருந்தும். அது எப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு தனி மனிதனுடைய ஒழுக்கம்தான் இந்த தேசத்தையும் உலகத்தையும் திரும்பி பார்க்க வைக்கும். இந்த உலகத்தில் மிகப்பெரிய தத்துவங்களும் வரலாறும் இலக்கியங்களும் உருவானதே ஒரு தனி மனிதனுடைய ஒழுக்கத்தால் தான். அந்த தனி மனிதனுடைய ஒழுக்கம்தான் அந்த மனிதன் இறந்த பின்பு இந்த உலகத்திற்கு மற்றவர்களுக்கு வழிகாட்டியாக இருக்கிறது என்பதுதான் உண்மை. தனி மனித ஒழுக்கம் அப்படிங்கிறது ஒரு மனிதன் தொடர்ந்து அதை செயல்படுத்திட்டு இருந்தா இந்த உலகத்தோட ரோல் மாடலாக மாற முடியுங்கிறது தான் உண்மை. அது மட்டுமல்ல, நம் நாட்டுக்கு சுதந்திரம் கிடைச்சிருக்கு அப்படின்னா அது தனி மனிதனுடைய ஒழுக்கத்தால் தான் கிடைச்சிருக்குங்கிறது தான் உண்மை. தனி மனிதனுடைய ஒழுக்கங்கிறது ரொம்ப முக்கியம். தனி மனிதனுடைய ஒழுக்கம் இல்லைன்னா நாடு சீர்கெட்டு போகும், மக்களும் வழி தவறி போயிடுவாங்க அப்படிங்கிறது தான் உண்மை. தனி மனித ஒழுக்கத்தால் தான் மிகப்பெரிய சாதனைகள் எல்லாமே இந்த உலகத்தில் நடந்திருக்கு. தனி மனிதனுடைய ஒழுக்கம் மிக மகத்தான ஒரு விஷயம், மிக அற்புதமான விஷயம்தான் அது. இந்த உலகத்தில் இன்னைக்கு வரைக்கும் வரலாறையும் தத்துவங்களையும் மனிதர்கள் படிச்சுட்டு இருக்காங்க அப்படின்னு சொன்னால் அது தனி மனித ஒழுக்கத்தால் தான். இத்தனை புத்தகங்கள் வெளியே வந்திருக்கிறது அப்படின்னு சொன்னால் அது தனி மனித ஒழுக்கத்தால் மட்டுமே இது நடந்திருக்குங்கிறது தான் உண்மை. தனி மனித ஒழுக்கம் இல்லைன்னா இந்த புத்தகங்கள் கிடையாது, தத்துவங்கள் கிடையாது, இலக்கணங்கள் கிடையாது, இலக்கியங்கள் கிடையாது. அதனால் தனி மனித ஒழுக்கம் அப்படிங்கிறது ஒவ்வொரு மனிதனும் கடைப்பிடிச்சா இந்த நாடு மட்டுமல்ல உலகமே ரொம்ப அழகாக மாறிடுங்கிறது தான் உண்மை. தனி மனித ஒழுக்கத்துக்கு நிகரான விஷயம் வேறு எதுவுமே கிடையாது. தனி மனித ஒழுக்கங்கிறது இந்த சமுதாயத்தை சீர்படுத்தக்கூடிய ஒரு விஷயம். இந்த சமுதாயத்தை நேர்வழியில் கொண்டு சொல்கிறதுக்கு பெரும்பான்மையான உதவியாக இருக்கும். இந்த சமுதாயத்தில் என்ன வேணாலும் சொல்லட்டும், நீ ஒருவன் திருந்தி விட்டால் இந்த உலகம் திருந்தி விடுமா அப்படிங்கிறது அது யார் அந்த கேள்வியை கேட்பாங்க அப்படின்னு சொன்னால், பகுத்தறிவை முழுமையாக யார் ஒருத்தர் பயன்படுத்தலையோ அப்படிப்பட்டவங்க கேட்கக்கூடிய கேள்வி தான் அது. அந்த கேள்விகளையெல்லாம் உங்களுடைய காதில் போட்டுக்கக்கூடாது. உங்களுடைய காதில் போட்டுக்கிட்டிங்கன்னா இந்த சமுதாயத்துக்கு நீங்கள் எதுவும் நல்லது செய்ய முடியாது. அதனால் அப்படிப்பட்டவங்களையும் மதிக்க கற்றுக்கணும். ஆனால் அவங்களுடைய கருத்துக்களை நீங்கள் ஏற்றுக்க வேணுங்கிற அவசியம் கிடையாது. அது யாராக இருந்தாலும் சரி, உங்களுடைய உடன் பிறந்தவர்களாக இருந்தாலும் சரி, தாய் தந்தையாக இருந்தாலும் சரி,
இந்த சமுதாயத்துக்கு நல்லது செய்ய தான் நீங்கள் பிறந்திருக்கிறீங்க அப்படின்னு மனசுக்குள்ளே வச்சுக்கோங்க. அதை நோக்கி நீங்கள் செயல்படுங்க. நிச்சயமாக இந்த உலகத்தில் தனி மனித ஒழுக்கம்தான் ரொம்ப முக்கியம் அப்படிங்கிற எண்ணம் மற்றவங்களுக்குள்ளே வந்துடும். அதனால் தனி மனித ஒழுக்கத்தை கடைப்பிடிச்சு உங்களுடைய வாழ்க்கையில் சந்தோஷமாக இருக்க கற்றுக்குங்க. நன்றி.